ராஜயோகத்தில் ராஜயோகம், பெரும் யோகம், பெரும் அற்புதமான யோகங்கள் என்று சொல்லக்கூடியது நண்பர்கள். இன்றைக்கு நிறைய பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, ஷேர் மார்க்கெட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, 1,00,000 பிரச்சனையில் ஓடிடுறீங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போயிடுறீங்க, கடவுள் வந்து இந்த ஷேரில் போடுங்க, இதை சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்கன்னு சொன்னாக்கா எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய கிஃப்ட், எவ்வளோ புண்ணியம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கன்னிராசி கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத போரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 அக்ரோனிஷன், இங்கே வந்து 9 அக்ரோனிஷன், 7 அக்ரோனிஷன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மர், மகாச்சாரி பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், அஸ்வத்தமன் இருக்கின்றான், சகுனி இருக்கின்றான், இன்னும் யார் சலியன் இருக்கான், பெரிய சலியன்லாம் மாவீரன் சலியன் இருக்கின்றான். அவனுடைய படை மட்டும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம தாம்பரத்துலேருந்து சென்னை வரல இருந்தால் 20,00,000 படை, அவ்வளோ பெரிய படையை சலியன் வச்சுருந்தான். அப்படியாப்பட்ட படையும் துரியோதன் தான் இருந்துச்சு, அப்படியாப்பட்ட துரியோதன் இருந்துச்சு. ஆனால் மகாபாரத போர் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வீழ்த்த முடியும். பேர் சொல்கிற மாதிரியா இருந்தால் அந்த அபிமன்யு அவனும் பாதியில் இருந்துட்டான். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியாது, திசதுமன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சேனாதிபதி இருந்தால் அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுங்களா இல்லை, பாஞ்சாலியோட அவர் யாருன்னு கூட தெரியாது. அங்கே எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். மாற்றிக்கிட்டு மாவீரன் கர்ணன் இருந்தான். அப்படியாப்பட்ட போர்க்களத்தில் யார் கூட இருந்ததால் ஜெயிச்சார் என்றால் அர்ஜுனன் வந்து பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம், குரு பார்க்க கூட குரு துரோணருக்கு செய்த புண்ணியத்தினால் கடவுளே பார்த்த சாரதியாக தீர்வு ஆலோசனை சொல்லி போர்க்களத்தில் இறங்கல, ஆலோசனை செஞ்சு ஜெயிக்கிறார். அப்படியாப்பட்ட மகா அர்ஜுனனுக்கு கோலும் நாளும் கோலும் எப்படி சமமானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய வெற்றியை, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை, அவ்வளோ பெரிய கௌரவப்படையை தோற்கடித்து கடவுள் பார்த்தசாரதி கிருஷ்ணங்கிற ஒரு மகா அவதாரத்தை கூட கடவுளை கூட இருந்த அர்ஜுனன் ஜெயித்தான். அந்த மகா புகழ் பெற்றான். இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய போரை வெற்றியில் அமைஞ்சு அந்த போருக்கு புறப்பட்ட போது, அந்த போர் நடந்த போது அர்ஜுனனுக்கு 11 குரு. அப்போ 11 குரு வந்தால் கடவுளே உங்களுக்குள்ள வரப்போறார். நல்ல கோயில் தரிசனம் பண்ணுங்க, நல்லா நான் சொல்கிற கோயிலெல்லாம் போயிட்டு வாங்க, நான் சொல்கிற கடவுளை இது பண்ணுங்க. கடவுளே உங்கள் குலதெய்வம், உங்களுடைய கடவுள் கன்னிராசி கூட வரப்போறார். 11 உச்சம் இருந்த அர்ஜுனன் போன்று மாவீரன் அர்ஜுனன் போன்று ஒரு மகத்தான வாழ்வை வாழப்போகின்ற நண்பர்களே. ஆகவே இந்த சரியான பரிகாரத்துக்கும் சரியான ஜோதிட ஆலோசனைக்கும் அர்ஜுனன் போன்று பிரம்மாண்டம் சார் மகாபாரதத்தோட ஒரு பெரிய போர்க்களத்தில் இருக்கீங்க. சாதாரண கிரெடிட் கார்டு பிரச்சனை, சாதாரண கடன் பிரச்சனை, சாதாரண கல்யாண பிரச்சனை, சாதாரண சிறு பிரச்சனைகள் இருக்கீங்க. அதில் இருந்தெல்லாம் ஜெயிச்சு உங்களை 1000 கோடி 2000 கோடி ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஒரு வெற்றி ஆலோசனை கொடுக்குறேன். இப்போ என்னைக்கு இப்படி வந்திருக்கீங்களோ அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையலாம். கடவுளே உங்கள் கூட வரப்போகின்றார். 11 குரு இருந்துச்சு அர்ஜுனனுக்கு, உங்களுக்கும் 11 குரு வந்துச்சு. கன்னிராசி நண்பர்களே, இன்னும் என் தயக்கம், இன்னும் என் தோழா, எழுங்கள், விழித்திருங்கள், மகா போர்க்களத்துக்கு தயாராங்கள். வெற்றி மேல் வெற்றி குவிப்பு, 16 வகையான செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலம், 1000 ஆண்டு காலம் வாழ்த்துட்டு கன்னிராசிக்கும் இந்த 10 ராசிகளுக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதிர்ஷ்ட காட்டு ஐஸ்வர்யம் வீச போகுது. இப்பயும் நீங்கள் ஜெயிக்கல, இந்த 12 மாதம் 18 மாதத்தில் ஜெயிக்கலைன்னா ராகுகேது பெற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள யோகம் 11 கேதுவும் செய்து சேரப்போறா. ஞானம் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய ஆனந்தம். இப்படி ஒரு ஐஸ்வர்யம் உங்கள் ஆயுசிலே நடக்காது நண்பர்களே. அப்படிப்பட்ட அற்புதம் நடக்க போகின்றது. உங்களுடைய தசாபுத்திகள் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 50%, அது ஒரு 40%, பரிகாரங்கள் ஒரு 40%, நீங்கள் செய்த குலதெய்வ புண்ணியங்கள், நீங்கள் தர்மங்கள் எல்லாம் சேர்த்து, நீங்கள் குருவுக்கு செஞ்ச சரணாகதி எல்லாம் சேர்த்து உங்களை அர்ஜுனன் மாதிரி கடவுள் உங்கள் கூட இருந்து பேச போகிறார். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு வரப்போகுது நண்பர்களே. மேலும் உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் வாழ்க்கையும் தெளிவு செய்து கொள்ள, உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வரல, கீழே இருக்கிற அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க நண்பர்களே. வாங்கி என்கிட்ட ஆலோசனை பண்ணால் சொல்லுங்கள். ஸ்பெஷலாக உங்களுடைய வெற்றிக்கு நான் ஆலோசனை வழங்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வமுடன் வாழினாலும் நல்லதொரு பொழுது நல்லதொரு சூழலில் சந்திப்போம். மகிழ்ச்சி.